ஒரு மஜாவான ஸ்கில் செஷனாகவும் இருந்துச்சு. அதே மாதிரி ஒரு அருமையான நாளாகவும் இருந்துச்சு. வணக்கம் காய்ஸ், கேலிஸ்தெனிக்ஸ் ஸ்கிராட்ச்ல இருந்து ஆரம்பிக்கிறேன்றதுல நீங்க நாள் 50. இந்த எபிசோடோட கடைசி விலாக் தான். நீங்க எங்க டிபார்ட்மெண்ட்ல காமிட்னு ஒரு ப்ரோக்ராம் நடக்கிறதுனால எங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு லீவ் விட்டாங்க. இதுதான் சான்ஸ்னு காலையில மேட்ச் ஆட கூப்பிட்டேன். 8:30 மணிக்கு கிரவுண்டுக்கு போக வேண்டியது 9:30 மணிக்கு தான் போனோம். காலையில வெயில் பளிச்சு நடிச்சது. இன்னைக்கு கண்டிப்பா சாக போறோம்னு தெரிஞ்சிச்சு. நிறைய பேர்லாம் வரல, ஒரு 9 பேர் தான் இருந்தோம். அதுல அப்படியே பிரிச்சு போட்டு ஆட ஆரம்பிச்சிட்டோம். ஒரு 3-4 மேட்ச் ஆடி இருப்போம்னு நினைக்கிறேன். ஆட்கள் கம்மியா இருந்ததுனால கொஞ்சம் போரா தான் போச்சு. பார்த்தா அதுக்கு சுளீர்னு வெயில் அடிச்சது. அது ஒரு கடுப்பு. இருந்தாலும் சந்தோஷமா ஆடணுன்றதுக்காக வந்து விளையாடியாச்சு. முடிச்சுட்டு வரும்போது மண்டை காஞ்சதுனால ஒரு ஜூஸை குடிச்சிக்கிட்டேன். அதில் பிரேக்ஃபாஸ்ட் ஒரு 11:30 மணிக்கு சாப்பிட்டேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு லேப்ல படம் பார்த்துட்டு இருந்தேன். டைம் போனதே தெரியல, மணி 2 ஆயிடுச்சு. 2 மணிக்கும் அதே சாப்பாடு தான், நான் தொட்டுக்க வேற. அதுக்கப்புறம் திரும்பவும் ஃபோனெல்லாம் நோண்டி முடிச்சுட்டு ஒரு 4 மணிக்கு ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணேன். இன்னைக்கு ஸ்கில் டேன்றதுனால வார்ம் அப்லாம் பண்ணிட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஹேண்ட் ஸ்டாண்ட் ஐட்டம்ஸ் தான். ஒன்றும் குறை சொல்றதுக்குலாம் பெருசாக எதுவும் இல்லை. பேலன்ஸ் தான் பண்ண கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. மற்றபடி மஜாவா போயிட்டு இருக்கு. சில பல அப்டம்ஸ் நல்லா போட்டு வித்த காட்டிட்டு இருந்தேன். அப்புறம் சும்மா ஃப்ரண்ட் லிவர் ரைஸ் பண்ணி பண்ணலான்னு பண்ணி பார்த்தேன். ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. எனக்கே ஒரு ஷாக்கு. அப்புறம் பேண்டை வச்சு ஃப்ரண்ட் லிவர் பண்ற மாதிரி இன்ஸ்டாகிராம்ல ஒரு ஹேக் பார்த்தேன். சரி ட்ரை பண்ணுவோமே, இது வரைக்கும் ஃப்ரண்ட் லிவரே பண்ணதே இல்லைன்னு பண்ணா மஜாவா வந்துச்சு. ஒரு மாதிரி நானே ஃப்ரண்ட் லிவர் பண்ற மாதிரி இருக்கு. எனக்கு பண்ணதான் ஒண்ணுமே புரியல. என்ன நடக்குது, என்ன பண்ண அப்படின்ற மாதிரி இருக்கு. அப்புறம் நம்ம பண்ற ஃப்ரண்ட் லிவர் ரைசஸ்லாம் நல்லா ட்ரைன் பண்ணிட்டு ஹேண்ட் சப்போர்ட் இல்லாம ஃபைல் சீட்டை ஃபர்ஸ்ட் ஒரு தடவை பண்ணிட்டு அப்புறம் பேண்ட் சப்போர்ட்டெல்லாம் ஒரு 2-3 செட்டு போட்டு நீங்க ஒர்க் அவுட்டை முடிச்சுக்கிட்டேன். மஜாவா தலையை குளிச்சுட்டு வந்து தலையை ஆட்டுற ஒரு மாதிரி மஜாவா இருந்துச்சு. இருக்கிற முடியை வெட்டலாம் நினைச்சா, ஆனா வளர்க்குறதே மஜாவா இருக்குது. அப்புறம் டைம் ஆயிடுச்சுன்னு பட்டு எல்லாத்தையும் பேக் பண்ணி ஸ்ட்ரைட்டா கிளாஸுக்கு கிளம்பிட்டேன். வழக்கம் போல 2 மணி நேரம் கிளாஸை முடிச்சுட்டு ரொம்ப நாளுக்கு அப்புறம் பசங்களை எல்லாம் சேர்ந்து மஜாவா சிக்கன் ரைஸ் கலக்கிலாம் சாப்பிட்டு நீ நாளை முடிச்சுக்கிறேன். நாளைக்கு மஜாவா ஒரு வாக்கில் பார்க்கலாம். மஜாவா ஃபாலோ பண்ணிட்டு போயிடுங்க. மஜா பாய்.